போன பட்ஜெட் வீடியோல ஆக்சுவலி நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க அந்த தப்பை செய்யல, நாங்க தெரியாம தான் பண்ணோம், இன்டென்ஷனலா பண்ணல. ஓவரா சீன் போடுறாங்க. ஆக்சுவலி அவ்வளவு பெரிய தப்புலாம் இல்ல. லாஸ்ட் வீடியோல வந்து துபாய் தான் வந்து ஒரு சேஃபான கண்ட்ரி. சின்ன மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக் தான். நாங்க துபாயை வந்து தெரியாம கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டோங்க. பட் துபாய் வந்து ஆக்சுவலி கண்ட்ரி கிடையாதுங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரில 7 எமிரேட்ஸ்ல வர ஒரு எமிரேட் தான் துபாய். சோ துபாய்ன்றது வந்து ஒரு சிட்டி. அது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்ற கண்ட்ரில இருக்கிற ஒரு சிட்டி தான் துபாய். ஓகேங்களா? சில பேர் வந்து ரொம்ப தன்மையா சொன்னாங்க, அதாவது துபாய் வந்து கண்ட்ரின்னு சொல்லாதீங்க, சிட்டின்னு சொல்லுங்கன்னு. சில பேர் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே, எப்படி இருந்தாலும் அது தப்பு தான். சோ அதை சொல்றதுக்காக தான். அண்ட் துபாய் வந்து சிட்டிங்க. ஓகே, அவ்வளவுதாங்க. லாஸ்ட் துபாய் பட்ஜெட் அண்ட் ஐட்டினரி வீடியோல நிறைய பேர் நிறைய क्वेश्चंस கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. சோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தான். சோ அதை ஒரு வீடியோலயே கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. சோ நீங்க துபாய்க்கு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நாங்க கவர் பண்ண போறோம். நீங்க கேட்கலாம், ஆல்ரெடி பழைய வீடியோல எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னு. பட் நிறைய விஷயங்கள் அதுல மிஸ் ஆயிருக்கு. சோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணிடலாம். வெல்கம் டு Vlogs by தியாங்கா. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இந்த क्वेश्चन வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய பேர் நம்ம கூகுள்ல பாக்குற சில இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறோம். துபாய்ல 3000 AED இன் கேஷ் கேரி பண்றது தேவையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்களோட ஆன்சர் நோ. நம்ம வந்து அதை கேஷா தான் கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இது வந்து நம்மளோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை காட்டுறதுக்கான ஒரு விஷயம் தான். சோ அதை நீங்க வந்து கார்ட்லயோ இல்ல உங்க அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் இருந்தாலே போரும். சம்டைம்ஸ் ரேண்டமா ஏதாவது செக்கிங் வரும்போது நம்ம கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் இருந்தாலே போரும். கேஷா கேரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எஸ், போலாங்க. ஒரு கப்பலா நீங்க போறீங்கன்னா ஒரே இமிகிரேஷன் கவுண்டருக்கு நீங்க தாராளமா போலாம். ஒருவேளை நீங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் 5 பேர் 10 பேர் போறீங்கன்னா பிரிஞ்சு போறது ரொம்ப நல்லது. பட் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி இமிகிரேஷன் ஆபீசர். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான். பட் மேக்ஸிமம் நீங்க ஒரு கப்பலா போறீங்கன்னா ஒரே இமிகிரேஷன் கவுண்டருக்கு போகலாம். நாங்களும் அப்படிதான் போனோம், ஒரே இமிகிரேஷன் கவுண்டருக்கு தான் போனோம். ஆனா உங்களுக்கு தனித்தனியா சிம் கார்டு கொடுப்பாங்க. டாக்ஸி சார்ஜஸ் நாங்க முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி துபாயில டாக்ஸியோட சார்ஜஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நீங்க வந்து மினிமம் ஃபேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. துபாய் டாக்ஸிஸோட மினிமம் ஃபேர், அதாவது நம்ம ஒரு டாக்ஸி புக் பண்ணி ஏறினோன்னு அங்க வந்து நம்மளோட ஸ்கிரீன்ல காட்டுவாங்க ஸ்டார்டிங் பிரைஸ் என்னன்னு. அது வந்து பாத்தீங்கன்னா 12 AED ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்ரி கிலோமீட்டருக்கு 2.5 AEDs நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். இதே நீங்க நைட்ல டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 14 AED அங்க ஸ்டார்ட் ஆகும். அகைன் அதுவும் பர் கிலோமீட்டர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ இதுதான் துபாயோட டாக்ஸி ரேட்ஸ். துபாயின்னு கிடையாதுங்க. நம்ம எந்த இன்டர்நேஷனல் ட்ரிப் போறதா இருந்தாலும் நாங்க வந்து எங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நாங்க இந்தியாலேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ துபாய்க்கு போகும்போது ஒரு அரௌண்ட் 25,000 இந்தியன் ருபீஸ் நாங்க இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கையில எடுத்துட்டு போயிட்டோம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அண்ட் அங்க போயிட்டு நம்ம வந்து டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்க மோஸ்டா ரெண்டுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஃபோரெக்ஸ் கார்டு தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். நாங்க யூஸ் பண்றது வந்து ஆக்சிஸ் பேங்கோடைய ஃபோரெக்ஸ் கார்டு. ஸோ அதுக்கு வந்து 0 மார்க்அப் சார்ஜஸ். அது நீங்க பெஸ்ட் யூஸ் பண்றது வந்து ஒரு ஃபோரெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், பெனிஃபிட்டாவும் இருக்கும், உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வராது. ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஃபோரெக்ஸ் கார்டை டாக்ஸி முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கேஷ் வந்து நம்ம அங்கங்க குட்டி குட்டி சொவீனியர்ஸ் எல்லாம் வாங்குறோம்ல, அந்த மாதிரி கடைகள்ல இப்ப நம்ம கோல்ட் சூக் எல்லாம் போறோம்னா அங்க வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும், அங்கேயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் சில இடங்கள்ல கேஷ் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நீங்க கேஷ் வச்சுக்கிறது பெட்டர். எக்ஸ்பர்ட் இங்கிலீஷ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அவசியம் இல்ல. பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போறோம். ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்ன்றத கேட்கிற அளவுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போறோம்.
அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற பட்சத்துல கூட நீங்க வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கலாம். அதுலயே நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணி நீங்க நான் உங்ககிட்ட காட்டுறதுனாலும் காட்டலாம். பட் பேசிக் இங்கிலீஷே அங்க எல்லாருக்குமே புரியும். சோ லாங்குவேஜ் பத்தி நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம் துபாய்ல. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து போன வீடியோல சொன்னதுதான். பெஸ்ட் டைம் டு விசிட் துபாய்ன்னு கேட்டீங்கன்னா நவம்பர்ல இருந்து மார்ச். ஏன்னா நம்மளுடைய வின்டர் எப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கூலரான ஒரு பீரியட். ஸோ கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு டூரிஸ்ட் கிரௌட்ஸும் ஜாஸ்தியா இருப்பாங்க. இல்ல உங்களுக்கு பட்ஜெட்ல போகணும்னா நீங்க வந்து ஜூன் டு ஆகஸ்ட் இந்த டைம்ல போனீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். பட்ஜெட்லயும் நீங்க போயிட்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு, ட்ரெஸ் கோட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி துபாய்க்கு ட்ரெஸ் கோட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்ன மாதிரியான ட்ரெஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். பட் மேக்சிமம் நம்மள ரிவீல் பண்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த ரிலீஜியஸ் பிளேசஸ் லைக் மாஸ்க் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு போகும்போது மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இங்க வந்து ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பெருசா எதுவுமே கிடையாது. இந்த கேள்வி நம்ம யோசிக்கவே வேணாம். ஏன்னா துபாய் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுடைய லா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம லோ கிரைம் ரேட் இருக்கிற ஒரு சிட்டி அது. என்னதான் இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுடைய பிலாங்கிங்ஸை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி நீங்க வந்து சேஃபான பெருசா பயப்பட வேணாம். பயங்கர சேஃபான சிட்டி அது. சொன்ன மாதிரி துபாய் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி சேஃபஸ்ட் சிட்டி. பட் இருந்தாலும் இந்த துபாய்னு இல்லை, எந்த ஒரு ஊருக்கு நம்ம வந்து டிராவல் பண்றோம் ஸ்பெஷலி இன்டர்நேஷனல் அப்படின்னாலுமே அங்க இருக்கிற முக்கியமான எமர்ஜென்சி நம்பர்ஸை நம்ம கண்டிப்பா ஸ்டோர் பண்ணிட்டு போகணும். ஏன்னா இப்ப கேட்கும் போது இது எதுக்கு அப்படின்னு தோணும். பட் இன்கேஸ் நம்மளுக்கு அங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஸோ துபாயோட எமர்ஜென்சி நம்பர்ஸை நாங்க ஸ்கிரீன்ல போடுறோம், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டிராவல் பண்ணும் போது இதை கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes ஆகும் போன்ல ஸ்டோர் பண்றதுக்கு. அதை வச்சுக்கோங்க. இன்கேஸ் எதுவுமே இருக்காது. பட் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி எமர்ஜென்சி நீங்க இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, டிக்கெட்ஸ்லாம் நம்ம புக் பண்ணக்கு அப்புறம் மொபைல் டிக்கெட்ஸ் வந்து அங்க அக்செப்ட் பண்றாங்களா இல்ல எல்லாமே பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. துபாயில வந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லயுமே வந்து மொபைல் டிக்கெட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் பிரிண்டட் டிக்கெட்ஸ் நாங்க ஏன் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம எங்கேயாவது நம்ம வந்து நிறைய பிளான் பண்ணிட்டு போவோம். பட் அங்க போயிட்டு நம்மளுக்கு போன்ல சார்ஜ் இல்ல போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இல்ல அங்க வந்து நம்மளுக்கு 4G இல்ல, நம்ம கிட்ட சிம் இல்ல, அந்த மாதிரினா மொபைல் டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்றது அந்த மொமெண்ட்ல ரொம்ப கஷ்டங்க. சோ அதனால வந்து மொபைல் டிக்கெட்ஸ் எல்லா இடத்துலயுமே அக்செப்டட் தான். பட் உங்களோட சேஃப்டிக்காக நீங்க பிரிண்டட் காப்பீஸ் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் ஆக்டிவிட்டி டிக்கெட்ஸ்லாம் எங்க புக் பண்ணணும், நீங்க புதுசா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்க எங்களோட ஆக்டிவிட்டி டிக்கெட்ஸ் எல்லாமே க்ளூக் ஆப்ல புக் பண்ணியிருந்தோம். அண்ட் உங்களுக்கான டிக்கெட் லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். எனி டிக்கெட்ஸ் நீங்க துபாய் ஒரு எந்த ஊருக்கு பிளான் பண்றீங்கனாலும் நீங்க வந்து இந்த லிங்க்ல போய் எங்களோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். பெஸ்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்ரோ, டாக்ஸி. இதுல எது சீப்பஸ்ட்னு கேட்டீங்கன்னா மெட்ரோ. டாக்ஸி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் ஆகும். பட் நீங்க பிரைவேட்டா அப்படியே ஈஸியா சீக்கிரமா டிரான்ஸ்பர் ஆயிக்கலாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு. மெட்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்புங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு நாள் கார்டு வாங்கிட்டா போதும். அந்த நாள் கார்டு வச்சு நீங்க அந்த துபாய் சிட்டியவே ஃபுல்லா சுத்தி வந்துடலாம். பயங்கர சீப்பு. ஸோ மெட்ரோ அண்ட் டாக்ஸியை நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். நாள் கார்டு பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த கேள்வியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மஸ்ட் விசிட் அட்ராக்ஷன்ஸ் இன் துபாய் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எங்களோட டாப் லிஸ்ட் உங்களுக்கு சொல்றோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு என்ன ஆட் பண்ணும் மைனஸ் பண்ணுமோ நீங்க பண்ணிக்கலாம். ஸோ துபாய்க்கு போயிட்டு கண்டிப்பா துபாய் மால் பாருங்க, அப்புறம் பாம் ஜொமேரா பீச், அதுக்கப்புறம் டெசர்ட் சஃபாரி, அட்வென்ச்சர்லாம் பிடிக்கும்னா டெசர்ட் சஃபாரி, மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர், ஒன் ஆஃப் த யூனிக் எக்ஸ்பீரியன்சஸ் இன் துபாய்ங்க. கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் கோல்ட் சூக், துபாய்னாலே கோல்டு. ஸோ கண்டிப்பா கோல்ட் சூக் போய் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அண்ட் துபாய் ஃப்ரேம், பழைய துபாய் எப்படி இருக்கும், புது துபாய் இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற டிஃபரன்ஸை வந்து நல்லா காமிச்சிருக்காங்க அந்த துபாய் ஃப்ரேம்ல. ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐயா யூனிவர்ஸ் ஃப்ரம்
துபாய், அதுவுமே ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாத்த பத்தின vlogsம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா துபாய் டேல்ஸ்ல போயிட்டு எல்லா வீடியோவும் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்கான டிக்கெட் லிங்க்ஸையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். துபாயில வந்து டைப் ஜி அவங்க யூஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பின் மாதிரி இருக்குங்க. பட் நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் அடாப்டர் எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. அமேசான்ல இருக்கு, நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான கண்ட்ரீஸ்க்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, நம்ம கிளிக் பண்ண வரும். ஸோ இதை நம்ம இப்படி மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் அடாப்டர் ஒன்னு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எல்லா இடத்துலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிராவல் இன்சூரன்ஸ் வந்து துபாய்க்கு தேவையா, மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டிராவல் இன்சூரன்ஸ் துபாய்க்கு வந்து கம்பல்சரி கிடையாது. பட் எங்களோட அட்வைஸ் என்னன்னா, கண்டிப்பா ஒரு டிராவல் இன்சூரன்ஸ் கேரி பண்ணிக்கிறது நல்லது. நம்மளுக்கு அங்க போய் இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி, ஏதோ ஒரு பேகேஜ் கிளைம் பண்ணோம், இல்ல ஏதோ சம்திங்னா நம்மளுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்பலாம் சார்ஜ் ஆகாது, ஒரு 1000 rupees to 1500 தான் வரும். ஸோ கண்டிப்பா ஒரு டிராவல் இன்சூரன்ஸை எடுத்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்ததோ நாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். நீங்க இப்போ அடுத்து துபாய் பிளான் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அஸ் ஆன் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ். எங்களுக்கு ஒரு ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு டிஎம்ல உங்களோட டவுட்ஸை கேளுங்க, நாங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்றோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க துபாய் பிளான் பண்றீங்க, துபாய் ஐட்டினரி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம்ல துபாய் ஐட்டினரின்னு டைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு துபாய் ஐட்டினரியை ஃப்ரீயா ஷேர் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி வச்சுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.